தங்கள் மகனை ஆணவ கொலை செய்துவிட்டதாக கூறி கும்பலாக சென்று 16 வயது சிறுமியின் வீட்டை இளைஞரின் உறவினர்கள் அடித்து உடைத்து நொறுக்கி போட்டதோடு போலீசாரிடமும் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மகன் பார்த்திபன். இவர் கொத்தனார் வேலை செய்து வந்தார். இவர் சாத்தங்குடி கிராமத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேருவதற்கு தயாராக இருந்த 16 வயது சிறுமியை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவியின் தந்தை கொத்தனாரான பார்த்திபனை அழைத்து எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவியின் தந்தை தன்னை சாதியை சொல்லி திட்டியதாக பார்த்திபன் உறவினர்களுடன் சென்று பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக மாணவியின் தந்தை உள்ளிட்ட 3 பேரை திங்கட்கிழமை நள்ளிரவில் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். புகாரளித்த இளைஞர் காதலித்தது 16 வயது மைனர் சிறுமி என்பதால் மாணவியின் உறவினர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்காமல் வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் இருந்த தனது மகளை காணவில்லை என்று செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு மாணவியின் தந்தை பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே பெண் வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள குமரவேல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள ஒரு கீற்று கொட்டகையில் தூக்கிட்ட நிலையில் மாயமான சிறுமியும் அவரை காதலித்த இளைஞரும் சடலமாக தொங்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நேரிடாமல் இருப்பதற்காக ஏடிஎஸ்பி சுரேஷ், டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.